வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அன்னாசி பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அன்னாசி பழம் பைனாப்பிள் சுவையில் மட்டுமல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைப்பதிலும் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணமிக்க பழமாக இருக்குங்க. இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய நிறைந்திருக்கு. இதனால தான் இது நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க அன்னாசி பழம். ஸோ அன்னாசியில் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புரோமலைன் அப்படின்ற மிக முக்கியமான நொதி, அதாவது ஒரு என்சைம் அன்னாசி பழத்தில் இருக்குங்க. ஸோ இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதச்சத்தை எளிதில் உடைத்து ஜீரணிக்கிறதுக்கு எளிமையாக உதவிகரமாக இருக்கு. இதனால அந்த உணவு மூலக்கூறுகள் கடினமான உணவு மூலக்கூறுகளாகவும் உயர்தர புரத மூலக்கூறுகளாக இருந்தாலும் எளிதில் உடைக்கப்பட்டு செரிமானம் எளிமையாகவே நடந்து முடிஞ்சிடும். செரிமானம் நடக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த செரிமான கோளாறுகளான நெஞ்செரிச்சல், வயிற்று உபுசம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல், இது மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குணப்படுத்திக் கொள்ளலாம். உணவுகள் செரிக்க வைக்கப்பட்டு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு அன்னாசி பழம் உதவி பண்ணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க அன்னாசி பழம். ஸோ அன்னாசி பழம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தை மிக அதிக அளவில் கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான விட்டமின் சியில் பெரும் பகுதி ஒரு கப் அன்னாசி பழமே நமக்கு வழங்கிவிடும். ஸோ இது ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸுடைய உற்பத்தியை அதிகரித்து சளி, இருமல் போன்ற தொற்று நோய்கள் நம்மளுடைய உடலை நமக்கு பாதுகாக்குங்க. இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும், அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏற்படுத்துதுன்னா அந்த மாதிரி நோய் எதுவுமே ஏற்படாமல் ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு அன்னாசி பழம் உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதுங்க அன்னாசி பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அன்னாசி பழங்கள்ல மேங்கனீஸ் அப்படின்ற தாது உப்பு தாராளமான அளவில் நிறைந்திருக்கு. எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய வலிமைக்கும் மேங்கனீஸ் மிகவும் அவசியம். அன்னாசி பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது எலும்பு புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள்லாம் வராமல் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களினுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நமக்கு நல்லதுங்க. இப்போ வயதானவர்கள் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட அன்னாசி பழங்கள் எடுத்துக்கலாம். இளைஞர்களும் எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. குறிப்பாக எலும்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, கை கால்களில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறது, இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. எலும்புகள் பன்மடங்கு பலமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு, எலும்புகள் பலவீனமாவது முன்னாடி தடுக்கப்படுவதற்கெல்லாம் அன்னாசி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தக்கூடியதுங்க அன்னாசி பழம். இப்போ வயதாகும் போது ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாடுகள், இந்த மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கிறதெல்லாம் அன்னாசி பழம் முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் அன்னாசி பழங்கள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ தான். ஸோ இதெல்லாமே கண் பார்வை திறனை நமக்கு கூர்மையாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை மீண்டும் நமக்கு குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி, ஜெனட்டிக் ரீசன்ஸ், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, வெயிலில் நம்ம தூசு தொந்தரவுகள் அதனால் அவதிப்படுறது, இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் அதிகப்படியான கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது எதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து போதிய அளவுக்கு இல்லாமல் போகிறதால தான். அப்போ கண் பார்வைக்கு கூர்மையான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாங்க இல்லையா? அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ என்று இருக்கக்கூடிய அந்த அன்னாசி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொடுக்கறதுக்கு அன்னாசி பழம் உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அன்னாசி பழத்தில் கலோரிகள் மிக குறைவு, ஆனாலும் நீர் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் சத்து, நார் சத்து, ஃபைபர், இது ரெண்டுமே நமக்கு அதிகமாக அன்னாசி பழத்தில் இருக்கு. இதை நம்ம சாப்பிடும்போது வயிறு நிறைந்த ஒரு உணர்வு நமக்கு தரும். ஸோ அதாவது ஃபுல்ஃபில்லாக உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். மேலும் இது நம்மளுடைய உடம்புகள்
உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்கிறதுக்கு, அதாவது மெட்டபாலிசத்தை வந்து நமக்கு தூண்டுறதுக்கு துணை புரியுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால நமக்கு அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு பிடிவுகள், அதிகப்படியான உடல் எடையெல்லாம் இருக்காது. கணக்கச்சிதமான கட்டுடல் மேனியை நமக்கு அன்னாசி பழம் வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா அன்னாசி பழங்கள் எடுத்துக்கோங்க, அளவாக எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக ஒருவேளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த அசிட்டிக் நேச்சர், அமிலத்தன்மை கொஞ்சம் அதிகமாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கொண்டு வளமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.